சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்கள் போய் தமிழ் மக்கள் சேவைக்கு பலவித உதவிகளை வருட வருடம் நமக்கு செஞ்சு கொண்டிருக்காங்க. நாம் செய்யக்கூடிய ஒன்று, நாம் அனைத்து அமைப்புகளும் அனைத்து நபர்களும் இந்த பவித்ராவில் நாம் ஒன்று செய்யக்கூடிய ஒன்று என்னன்னு கேட்டா, கார்கோ, நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம நண்பர்கிட்ட கூறி, அதே போல உம்ரா சர்வீஸ் மற்றும் டிக்கெட், இது போன்ற வியாபாரத்தை நாம் அவர்கள் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நமக்கு இன்னும் மேலும் மேலும் அனைவருக்கும் செய்வார்கள். இந்த நேரத்தில் அதை கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தற்போது சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله. قال رسول صلى الله عليه وسلم إن خير كتاب الله وخير محمد صلى الله عليه وسلم وكل محدثات بدعة وكل بدعة ضلالة. எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீது இறைவனின் சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மணி 3:40 ஆயிடுச்சு, 45 ஆயிடுச்சு, 3:45 ஆயிடுச்சு. சார் 2:45 ஆயிடுச்சு. 3 மணிக்கு நேற்று முடிச்சிட்டோம். 15 நிமிஷம் டைம் வந்துருக்கிறாப்புல எனக்கு. அப்படித்தானே? இல்ல போதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன ஒரு சாப்பாடு எல்லாம் ஒரு ட்ரிப் வச்சாலே போதுன்னு நினைக்கிறேன். போன ட்ரிப் மாதிரி வைக்க முடியாது. யாரு என்ன சொல்ற சிறப்பு பேச்செல்லாம் போட்டு வந்துட்டு இருக்கிறான். எனக்கு அடுத்தபடி அவர் தான் வாரிசு. அதனால வந்து பேச கொடுத்துருக்கேன். பேசுறேன். அடுத்த இன்னொரு வாரிசு அங்க போய் உட்காந்துட்டாரு. இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டம்னு சொல்லிட்டு அலிபாய் சொல்ல நேத்து அதான் வந்துட்டு போயிட்டாரு. அவர் நான் 2 பேரும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். 2 பேரும் வயிறு குறைய மாட்டேங்குது. சரவண மருந்த குடும்பம். அவர் மருந்தை கொடுத்து அவருடைய என்ன சொல்ற இந்த பித்தப்பை எடுக்க வச்சுட்டா அடுத்தது கிட்னி ஏதோ வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ மருந்து ஆசா டாக்டர் சொல்லி மருந்து வாங்கி கொடுங்க. ஏன்னா நம்முடைய அது தனியா பேசிக்கிறோம். ஓகேவா? மனித நேயத்தை பத்தி பேச சொல்லியிருக்காப்புல, அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல நம்முடைய ரஷீத் அப்துல் ரஷீது. மனித நேயத்தை பத்தி எல்லாருமே பேசிட்டாங்க. நோம்பு டைமா இருக்கு, சிரிப்பா பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சிரிப்பா பேச உள்ளன்னு நினைக்கிறேன். அவரே அனுமதி கொடுக்குறாரு சிரிப்பா பேசுங்கன்னு சொல்லிட்டு. அப்படியா? சரி, அப்ப சிரிப்பா பேசிடுவோமா? நான் மொபைல்ல நான் எல்லாத்தையும் அந்த என்ன சொன்னேன், ஸ்மார்ட் போனை தூக்கி போட்டேன். இதுதான் வச்சுக்கிட்டேன். யாராவது கேளுங்க, என்னத்துக்கு காரணம் சொல்லுங்க. வந்துருச்சா? எப்ப கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியாதுல்ல. இப்ப நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, தெரியாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன காரணம் தெரியுமா? நான் இப்ப இங்க வந்து உட்கார்ந்தேன். என் பொண்டாட்டி அங்க இருந்துட்டு நீங்க வீடியோ கால்ல பாக்கணும், கொஞ்சம் மூஞ்சி பாருங்க, எங்க உட்காந்துருக்கிறீங்க, நீங்க எங்கேயோ நம்மளை தப்பா போயிருப்போம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மொபைல் ஸ்மார்ட் போன் தான் கண்டிப்பா வீடியோ கால்ல வந்து அவங்க வந்து பார்த்து சரி ஓகே உண்மை நீ இங்கதான் இருக்கிறான்னு சொன்ன இடத்துல தான் போயிருக்கிறான்னு சொல்லிட்டு. அதனால வந்து இது அந்த மாதிரி இல்ல, வீடியோ கால் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த கால் தான் என்கிட்ட இருக்குது, இந்த இதுல போன்ல வீடியோ கால் வராதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் சொல்லிடுறதுனால கேட்கறது கிடையாது. இப்போ விட்டுட்டாப்ல. அதனால எல்லாரும் சொல்றேன், கொஞ்சம் அதே மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா, பொண்டாட்டி மாதிரி தொந்தரவு, வேற யாருடைய தொந்தரவு, சின்ன வீடு பெரிய வீடுச்சுன்னா இதை மாத்திக்கிறீங்க, இந்த மொபைலை வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்கு. இந்த சிரிக்கிறவங்க பாடல இல்லை, இருக்கிற பாடல சிரிக்கிறவங்க பாத்துக்கிறவங்க எவ்வளவு தொந்தரவு அதிகமா இருக்குது. சரியா? இது மட்டும் இல்ல, இந்த போன் பேல அதை அனுப்புங்க இதை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த இதுல இல்ல, பணம் அனுப்புங்க அதை அனுப்புங்க,
அப்புறம் அவங்க துணி கடையில் போய் இருந்துட்டு பார்த்துட்டு இந்த சேலை நல்லா இருக்கா பாருங்க, இந்த சேலையை எடுக்கவா, அந்த சேலையை எடுக்க, எந்த சேலையை எடுத்து சொல்ல, இதுல எனக்கு வராது, என் மொபைல்ல காட்ட முடியாது, வராதுன்னு சொல்றதுனால அவங்களுக்கு என்னடா இது புருஷன் சுட்டு கொஞ்சம் காசை கூட வாங்கலன்னா முடியாது, அதுவும் போயிடுச்சு. அடுத்தது நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதனால சொன்னேன், ஏன்னா இந்த ஜபலா காலம் போய் நான் கண்ணாடி போட கிளம்பிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் அந்த ஸ்மார்ட் போன் தான் காரணம். நம்மளுக்கு நல்லா தெரியும், எல்லாம் உட்காந்துட்டு விடிய விடிய வந்துட்டு ஏன்னா நம்ம என்ன சொல்ற ஒழுங்கா வந்து தூங்குறதே கிடையாது. இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம டிக்டாக் அது இது எதையாவது பார்த்துக்கிட்டு போச்சு, நம்மளுடைய வாழ்க்கையே போச்சு. அதனால வந்து தயவு செய்து இதுக்கு மாறுங்க, கண்ணாடியை தூக்கி போட்டுடலாம், நல்லா நிம்மதியா இந்த என்ன சொல்ற வர்ற இளைஞருக்கு பட்டாலும் வர்ற ஜெனரேஷன் இந்த மொபைல் வந்துருச்சுன்னா ஒன்லி பேசுறதுக்கு மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையா இதை யூஸ் பண்ணுங்க. அதனால நான் மாத்திக்கிட்டேன், என்னை நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் மாத்திக்கிறீங்க. அதுக்கு தான் நமக்கு சொல்றேன். சரவண டாக்டர் அவங்க வந்து அதான் சொல்றேன், நம்ம ஆசா டாக்டர் அவங்களுக்கு மருந்து நிறைய கொடுத்துருக்காப்ல, கொஞ்சம் ஆள் மாறிட்டு வராங்க, எல்லாம் சீக்கிரம் போயிடுச்சு. ஆனா அதே ஃப்ரெண்டுக்கு இவருக்கு கொடுக்க மாட்டாப்ல, யாருக்கு கணேசனுக்கு கொடுத்து விட்ட மருந்தை கூட அதை அவங்க போன் பண்ணி சொல்லிக்கிறாப்ல, ஆசா மேடம் நான் கணேசன் வாங்கிக்க கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்கவே இல்லை. என்கிட்ட வந்து காஞ்சி நல்லா பாத்துக்கிறீங்க. அதான் சொல்றேன் நண்பர்களை நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. சரவண மாதிரி ஆளுகளை தேர்ந்தெடுத்து எடுத்துறாதுன்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் வந்து ஏன்னா ஒரு இதோட ஒரு ஸ்பாட் போனதும் நிப்பாட்டிக்கிறேன், அடுத்த ஸ்பாட் போகணும்னு பாத்துக்கிறேன்னா நீங்க இந்த பக்கத்துல இருக்கிற யாராவது ஃப்ரெண்டா மாத்திக்கிறீங்க. சரியா? சரவண பக்கம் போயிடாதீங்க. அடுத்ததாக சொல்றது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் ரஷீத் அப்துல் ரஷீத் ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன இந்த ஐஸ்வர்யா சுஷ்மிதா சென் இவங்கெல்லாம் வந்தாங்க, உங்களுக்கு தெரியலாம், அழகியெல்லாம் எடுக்கப்பட்டுச்சு. சரியா? அப்படிப்பட்ட அந்த அழகிகள்லாம் இப்ப இந்தியாவில் வேற யாருமே இல்லையா? ஏன் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க? இப்ப என்ன காரணம் சொல்லுங்க, என்ன காரணம் யாராவது சொல்லுங்க. ஏன் இப்ப 15 வருஷத்துக்கு முன்ன ஒவ்வொரு அழகிகளும் ஒரு 5-6 அழகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா பக்கம் அந்த அழகிகளை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? அழகு இல்லையா? இல்ல என்ன காரணம்? அதாவது நல்லா கேட்டுக்கிறீங்க, இப்ப அவனு என்னத்துக்கு கொண்டு வந்து அந்த அழகியலை தேர்ந்தெடுத்தாங்களோ அது இப்ப நிறைவேறிச்சு அவனுக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்முடைய வீட்டுல உள்ள பெண்கள் எல்லாருமே ஒரு பேக் எடுத்துக்கிட்டு போவாங்க. அந்த பேக்ல பாத்தீங்கன்னா வேற எது இருக்கோ இல்லையோ அவங்க வந்து அழகு பொருள்களை அந்த மேக்கப்பு அது இதெல்லாம் வந்து குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய்க்காவது இருக்கும். நல்லா ஞாபகம் இருக்கு பாருங்க. இந்த 1000 ரூபாய்க்கு எப்போ வாங்க வந்த நாட்டுல அழகிகள் பட்டம் குறைஞ்சு போயிடும். எங்க போயிட்டானோ ஆப்பிரிக்கா பக்கம் போயிட்டானு ஆகணும் அந்த அழகிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, சிரிப்புல டென்ஷனை பேசியாச்சு, அதனால இன்னைக்கு கொஞ்சம் சிரிக்கிறத பேசுறது தான், அதான் வேற ஒண்ணும் கிடையாது. மேக்கப் அதாவது மன நோம்பு சரியா எல்லாம் மேக்கப் போட்டுட்டு அந்த எப்படி சொன்னா புருஷங்காரன் வந்து பொண்டாடிக்கு பர்த்டே, அதுக்காக வந்து என்னம்மா வேணும் உனக்கு என்ன, இப்போ வந்துக்கிற இந்த iPhone 17 வாங்கிட்டாங்க, எனக்கு அது மேலதான் ஆசை, எல்லா பொம்பளைகளும் வச்சிருக்கிறாங்க, என்னுடைய தோழிகள்லாம் வச்சிருக்கிறாங்க, நீங்க எதுனா என்கிட்ட அவ்வளவு காசு இல்லம்மா, நீங்க ஏதாவது எனக்கு பர்த்டேன்னு ஒரு கிஃப்டா தரேன்னா அதை மட்டும் தாங்க, எனக்கு அது போதும், வேற எதுவுமே வேணாம், நகைக்குன்னா வேணா, இப்ப இருக்கிற விலைவாசி அதிகமா இருக்குது, எனக்கு நகைன்னா வேணான்ட்டாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு வேற என்ன செய்யறது, iPhone 7 Pro Max வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு நேரா மொபைல் கடைக்கு கூட்டிட்டு போறாப்புல, மொபைல் கடையில போய் போன் வாங்குறாப்புல, என் பொண்டாட்டிக்கு அவ கேட்கிற மொபைலை கொடுங்கன்னு சொல்றாப்புல, அவனுக்கு கொடுக்குறான். அந்த சேல்ஸ்மேன் எடுத்து வந்து கூட்டு இந்த போன் தாமான்னு சொல்லி எல்லாம் காட்டினா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அந்த போனை வாங்கிட்டு அவரை கேட்கறான்ட்டு, இதுல உள்ள சிஸ்டம் இதெல்லாம் தெரியுமா, நான் இது வரைக்கும் மொபைல்ல நான் ஐபோனை யூஸ் பண்ண கிடையாது, எல்லாம் நான் சாம்சங் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால வந்து ஐபோனை வந்து கொஞ்சம் வந்து அது சிஸ்டம் வந்து நீ வந்து என்ன சொல்ற அந்த ஐபோன் இது போடணும், கோடு போடாதான் அதோடைய இது நான் பிளாக் அதனுடைய இது என்ன சொல்றது புதுசா உள்ள இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாம். அப்ப சொல்லி கொடுக்கும்போது கூட்டிகிட்டு வந்து உங்க புருஷனுக்கும் உங்களுக்கு 2 பேருக்கு தெரியணுமா, இல்ல உனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா, இல்ல என் புருஷனுக்கு தெரியணும் எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதுன்னு சொல்லிட்டு கூட்டி போய் சரி என்ன சீக்கிரட்டா நம்பரா வைக்கவா, இல்லாட்டி ஃபேஸ் வச்சுக்கிறவா, இல்லாட்டி வேற ஏதாவது சீக்கிரட்டா ஏதாவது செய்யணுமான்னு சொன்னா, இல்ல என் ஃபேஸ் தான் நல்லது, என் ஃபேஸ் எடுத்துக்கிறங்க, ஏன்னா புருஷன் இல்லாம யாராவது அவர் பேச போட்டு அப்புறம் எடுத்துட்டு போயிடுவார், இல்லை ஏதாவது நம்பர் தான் தெரிஞ்சு போயிடுறேன், அதனால நீங்க வந்து என் ஃபேஸ் எடுத்துங்கன்னா அதோட ஃபேஸ் எடுத்து வச்சு எல்லாம் இது பண்ணி செஞ்சு கொடுத்து எல்லாம் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு பில்லை வாங்கிட்டு ஆளை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாப்புல, வீட்டுக்கு போறாப்புல, கொண்டு போறாப்புல, ரொம்ப சந்தோஷம், எல்லாத்தையும் காட்டிட்டு நம்ம புருஷன் வந்து ஐபோன் வாங்கி தந்துட்டாப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு
வீட்டுல போயிட்டு அவங்களுடைய எல்லாம் முடிஞ்சிட்டு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு எல்லாம் குளிச்சுட்டு வந்து வீட்டுல உட்காந்துட்டு அந்த மொபைல் எடுத்து ஃபேஸ்புக் பாக்குறாப்புல ஓபன் ஆக மாட்டேங்குது. என்ன காரணமா இருக்கு? மேக்கப்ல வந்து ஃபேஸ்பேக் மாறி போயிடுச்சு. அதனால வந்து அந்த ஃபேஸ்பேக் அங்க எடுப்பட மாட்டேங்குது. ஏன்னா கடையில போகும்போது ஒரு 1/2 கிலோ மேக்கப் போட்டு போனாங்க, இங்க வீட்டுல வந்து குளிச்சுட்டு அந்த மேக்கப் எல்லாம் போயிடுச்சு. அவட நான் என்னடா ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின மொபைல் வேலை செய்யல, என்னங்க வாங்க, என்ன மொபைல் வேலை செய்ய மாட்டேங்க, என்ன வேலை செய்ய இப்பதாண்டி வாங்கிட்டு வந்தான், இவ்வளவு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தான், இல்ல பாருங்க என்ன செஞ்சா, இல்ல பேச வச்சு நாங்க இது பண்ணா அதுல இது. அப்ப அவனும் பேச வச்சு காட்டுறான், எல்லாம் இது பண்ணல. அதோட சரி கிளம்பு நீ வா போவோம், நம்ம கடைக்கு போவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கடைக்கு கூட்டிட்டு போவேன். அந்த கடைக்காரன் அதே சேல்ஸ்மேனை பிடிச்சி, இங்க வாயா, ஏன் என்னுடைய மொபைல் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப அவன் கேட்கறான், நீ யாருமா, இப்பதான் நான் மொபைல் வந்து வாங்கிட்டு போனேன், நீ எப்ப வந்த மொபைல் வாங்க. அவனுக்கே தெரியல, அப்ப மொபைலுக்கு எப்படி தெரியுங்க. சரியா, அவனே சந்தேகமாயிடுச்சு, நீ எப்ப மொபைல் வாங்க, இந்த பாரு பில்ல பாரு, இந்த பில்லு இந்த நான் தான் வாங்கிட்டு வந்தேன், இந்த மொபைல வந்து நீ தானே இவ்வளவு சொல்லி என்னுடைய ஃபேஸ்பேக் வச்சு கொடுத்தா. அப்படியா, அப்பன்னா சான்ஸே இல்ல. இப்ப நீனா இருக்காது, வேற யாரையும் கூட்டு வந்திருப்பா, நீ அவங்களா இருக்க, அவங்கள கூட்டிட்டு வாங்கலாம். இல்லப்பா நான் தான் வந்தேன், என் பேர் தான் நல்லா பாருன்னு சொன்னப்ப அவன் புருஷன் கேட்கறான்ல, இது பொண்டாட்டியா, இவங்க தான் வந்து. ஆமா இருந்தான். அப்ப எப்படி வந்தாங்க? அவன் சொல்ல வந்து கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அழகா கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்தான். பார்ட்டியெல்லாம் இப்ப தெரியுதா இல்லையா? நேரா போய் வீட்டுல போய் எப்படி மேக்கப் போட்டு வந்தப்பல அதே மாதிரி திரும்பி மேக்கப் போட்டு அப்பதான் அது வேலை செய்யுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிலைமை நம்ம சொன்ன அந்த பேச பிடிக்கிறதுக்குள்ளேயே பெண்களை நம்மளுக்கு யாருந்தே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு நிலைமை மோசமா போயிடுச்சு. அதனால வந்து நிறைய இடத்துல வந்து பெண்கள்லாம் மாறி போறதுக்கு காரணம் சரியா, மாறி போறதுக்கு காரணம் வந்து இந்த மேக்கப்புகள் தான். இந்த மேக்கப் விஷயத்த பத்தி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டு போகலாம். அதனால வந்து எப்படி சொல்லணும்னு தெரியல. ஏன்னா சில விஷயத்துல வந்து நிறைய இடத்துல வந்து தவறுகள்லாம் நடக்குதுன்னு சொன்னா, நானே வந்து இந்த சில இடத்துல என்ன ஹதீஸே இருக்குது, இந்த முகத்தினா கட்டிட்டு போக கூடாதான். ஆனா கட்டிட்டு போகும்போது சொல்ல சிலவங்களுக்கு மாற்றப்படும், அதாவது தெரியாது. ஏன்னா முகத்தை கண்ணு சரியா தெரியாது. தான் புருஷனுக்கு மட்டும்தான் தன்னுடைய மனைவியை தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது. அதோட யாராவது பார்த்துட்டு ஏதாவது இந்த சப்ஜெக்ட் நான் வரல, என்ன தப்பா போயிட்டு இருக்கேன். சரி வர மனித நேயத்துக்கு நான் வந்துடுறேன். எப்படி சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து இந்த இதை பத்தி சொன்னாப்ல எப்படின்னா, நம்ம சமீனா சொன்னிச்சு, நான் காய்கறி வாங்குறதுக்கு ஒண்ணுமே மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும், என்ன டாக்டர் அதிகம் சாப்பிடுங்க, இந்த மட்டன் சிக்கன் அதனால குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாப்ல. அதனால நான் குறைச்சிக்கிட்டேன், நான் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு வரேன்னு வைங்கிறேன். இதே மாதிரி நம்ம யூனிவர்சிட்டிக்கு யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை, அதனால அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்னைக்கே நான் சொல்லிட்டு நல்லா சாப்பிடுறதுக்கு யாராவது உங்களுக்கு நல்ல பெரிய விருந்து வச்சு உங்களால சாப்பிட முடியலன்னு சொன்னா, ஒரு 4 பேர் நம்ம இருக்குது, அந்த 4 பேர் தரம் கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனி கொடுப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கிற மிச்சம்லாம் இருக்காது, நீங்க அதிகமா வர வேண்டியதில்லை, எல்லாத்தையும் சாப்பிட்டு நிம்மதி அழகாக வரணும். அதுக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட இடத்துல அந்த காய்கறின்னு அவருக்கு பிடிக்காது, வெஜிடேபிள் எனக்கு வேணான்ட்டுவாரு. அதனால வெஜிடேபிள் வந்து ரொம்ப நல்ல உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மீன் வாங்கிட்டு நேரா வந்து அந்த கிழவி, ரொம்ப வயசான கிழவி, ரொம்ப ஒரு 70 வயசு இருக்கும். பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஒரு சொரக்கை கொஞ்சம் காய்களை வச்சு கூறு கட்டி நான் 2, 3 ஃப்ரெண்டோட வர்றேன். வந்துட்டு பார்த்தேன். அப்போ நாசர் தான் வந்தது. ஆமா, நாசர் தான் நம்ம ஊருக்கு போட்டு போயிருந்தேன். அப்போ அவர் தான் நின்றாருன்னா, அண்ணன் எடுத்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கிறாரு. எடுத்ததுமே சொல்லிட்டு அது என் பக்கத்துல வந்து, சரி நான் காசு என்ன ஒண்ணுமே சொல்ல, அந்த 2 கூறு கொடு, இது இந்த சொரக்கையை கொடுன்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன். அப்புறம் இருந்துட்டு இருங்க பக்கத்துல சொல்றான், இருங்க கொஞ்சம் வேலை பேசுவோம், நீங்க என்ன உடனே 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன். நான் சொன்னேன், என்னடா இது என்ன இருக்கு இப்ப வேலை பேச. இல்ல நீ வேலை பேசி இது 50 ரூபாய் நான் ஆக்கி காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேசுறான். கூட வந்த அந்த பையன் வந்து அதுல வேலை பேசுறான். எனக்கு அப்பதான் இதாச்சு. அந்த வயசான கிளவி வந்துட்டு, ஐயா நான் வாங்கிட்டு வந்து 10 ரூபா தான் எனக்கு கிடைக்கும், நீங்க வந்து இப்படி கேட்கறீங்களா அப்படின்னு கெஞ்சுது. அப்பதான் நான் நினைச்சேன், என்ன செய்யறது, யாரு பத்து அந்த வயசான அவங்க வந்து இந்த வயசுலயும் வந்து ஒரு காய்கறிக்கு போட்டுட்டு ஒரு உழைச்சி ஒரு ஹலாலா சம்பாரிச்சு சாப்பிடணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. நான் இப்ப கேட்டேன், இத்தனை வயசாச்சு உங்களுக்கு, உங்களுக்கு யாரும் பிள்ளைகள்லாம் இல்லையா? 2 பிள்ளை குடிச்சிட்டு மண்ணா போயிட்டான், ஒண்ணுமே இல்லை, என் பிள்ளை என்னை கவனிக்க மாட்டான், வேற வழி இல்லை. அப்ப உங்க புருஷன் இல்ல இறந்துட்டாரு. அப்போ எனக்கு வந்து வேற வழி இல்லை, இதை வச்சுதான் நான் வயிறு கஞ்ச குடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். நான் 100 ரூபா ஒண்ணு பேசுவேன், 100 ரூபா கொடுத்து காய்கறி வாங்கிட்டு வந்துன்னு சொன்னேன். ஏன் என்ன சொல்றேன்னு சொன்னா, அந்த காய்கறியை வாங்கிட்டு அக்க பக்கத்துல கறிக்கடை இருக்குது, கறிக்கடையில போயிட்டு
ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்டா 750 ரூபா. நம்ம எதுவுமே பேச முடியல. அங்கன்னா ₹1 குறைக்க முடியாது, வாங்குறோம். சிக்கன் கடைக்கு போறோம், அங்க ஒரு 200 ரூபா, எதுவுமே பேச முடியல, வாங்குறோம். அதே மாதிரி இப்படி வந்துட்டா இந்த பெட்டி கடை இருக்கு. பெட்டி கடையில பாத்தீங்கன்னா சிகரெட்டு, சுருட்டு, அது இது நம்ம சாவடிக்கிற பான் பராக்குல இருந்து அத்தனையும் விக்குது. அங்க என்ன போய் நம்ம ₹1 குறைச்சு பேச முடியல. ஏன்னா அவ்வளவு வேதனையா இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் நம்ம சாப்பிட நம்ம உடம்புக்கு எதெல்லாம் கேடா இருக்கோ அதெல்லாம் விலை கண்ணா பின்னான்னு இருக்குது. ஒரு மருந்து கடை பக்கத்துல மருந்து கடைன்னு போயிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய மருந்துகள்லாம் வாங்கிட்டு ஒரு ₹1 ₹10 ₹5 குறைச்சு கேட்க முடியல. ஆனால் அந்த அந்த வயசான கிளவிட்டு கெஞ்சி அவனை ஏன்னா ஒரு அலட்டி கேட்டு குறைக்க சொல்லும் போதுதான் எனக்கு மனசு வேதனையாச்சு. அப்பதான் நாசர் ஒரு வீடியோ போடுங்க, ஏன்னா மக்களுக்கு தெரியட்டுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டேன். சரியான வியூ ஆயிடுச்சு. ரொம்ப எல்லாருமே இது பண்ணாப்புல. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நல்ல விஷயத்தை எங்க காண்றீங்களோ அதை உடனே நீங்க எல்லாருக்கும் அதை கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ஏன்னா அதை வச்சு நிறைய அவங்க ஏன்னா அவங்கள ஒரு வயசான ஒரு மூதாட்டி இன்னைக்கும் நாளைக்கு அவங்க சாகுற மாதிரி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மூதாட்டிகளுக்கு நம்ம உதவி செஞ்சா அவங்க உங்க பிள்ளை மாதிரி அப்படியே அதை சொல்லிட்டு இருக்கும்போது யாரு பத்த ஏதாவது பயலும் இப்படி பண்ணிட்டானோ ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல பேசுவேன். அப்ப அந்த பொண்ணு அந்த அந்த வயசான தாய் அப்படியே கண்ணீர் விட்டு அழுவும் போது எனக்கே ஒன்றும் புரியல. ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, எங்க எல்லாம் நம்ம மனித நேயம் வேணும்னு சொன்னா அதே மாதிரி இடத்துலதான் மனித நேயம் கிடைக்கும். அங்கதான் நம்ம மனித நேயத்தை பெற்றுக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவு 10 20 பார்க்காம அங்கேனா கண்டிப்பா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, நேற்று இது விஷயமா தான் நான் நிறைய பேசினேன். நான் இதுல தென்காசியில அந்த இதுல என்ன சொல்ற முதியோர் இல்லத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே பெரிய பெரிய பணக்காரவங்க தான். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கும். எல்லாம் ஆண்களை பெற்ற நல்ல வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்த நல்ல ஒரு பிள்ளைகளை பெற்று நல்லா வளர்த்து நல்லா சம்பாதிக்க வைக்கிற அந்த குடும்பத்தில் உள்ள தாய் தான் அங்க தங்கி இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப வேதனை இருக்கும். ஒவ்வொரு அவங்களுடைய அந்த மூதாட்டிகளுடைய அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும் போது ஒவ்வொரு நாளும் இந்த படத்துல உட்காந்து பாக்குறோம். படத்துல வர்ற கதையெல்லாம் அவ்வளவு மோசமான கதைகள், அவ்வளவு இது எல்லாம் பொய்யா இருக்குது. ஆனால் அந்த முதியோர் இல்லத்துல போய் பார்க்கும்போதுதான் அங்க உண்மையான கதைகள் நிறைய இருக்குது. உண்மை அங்கதான் வெளிப்படுது. அங்க ஒவ்வொரு பெண்களுடைய ஒவ்வொரு மூதாட்டியுடைய கதைகளை எடுத்து பார்த்தாலும் எங்கேயே போயிடும். அப்படிப்பட்ட கதைகள் தான் இந்த நூல்கள்ல எழுதப்படுகிறது. ஒவ்வொரு நூல்லையும் எழுதப்படுது. நான் இது 5வது நூல் எழுதியிருக்கிறேன். இந்த நூல்ல என்ன சொல்றேன், ஏண்டா இதுல என்ன ஒன்னும் பைசா ஒன்னும் ரொம்ப ஒன்றும் கிடையாது. ஒரு படத்தை 500 1000 பாக்குறான், ஒரு 20 ரூபா 30 ரூபா இந்த புக்கு அந்த நூலை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய மனித நேயம் உள்ள இருக்குது. அந்த மனித நேயத்துக்குள்ள நீ உள்ள போனீன்னு சொன்னா நிறைய தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் நல்ல வழியில கொண்டு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, ஒரு சாராயம் எல்லாரும் சாராயம் குடிக்கிறதுல எத்தனை பேர் இருக்கேன் எனக்கு தெரியாது. ஆனா சாராயம் குடிக்கிறதுனால என்ன அவங்களுக்கு வருதா எனக்கு தெரியல. எனக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், என்ன சாராயம் குடிக்கிறப்ப என்னப்பா அவ்வளவு இது என்ன இதா இருக்குன்னா, ஆனா குடிச்சு பாருங்க அப்படியே மிதக்கும், அப்படியே வானத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு மானம். நானும் யோசனை பண்ணி ஒரு நாளைக்கு குடிச்சு பார்ப்போம், வானத்துல மிதக்கிற மாதிரி இல்ல குடிச்சு பார்க்கணும் யோசனை வருது. அப்புறம் நான் கேட்டேன், இதை குடிச்சுட்டா மறுபடியும் நினைப்பு வருமா நினைப்பு வருமா, மறுபடியும் அங்கதான் போக சொல்லுங்க. அட பாவி, இன்னும் அப்ப நான் குடிச்சிட்டு மறுபடியும் அங்க போக வைக்கிறதுக்கு நான் குடிக்க நான் விரும்பல. குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணி ஏதாவது டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு கரியர் டெஸ்ட் பண்ணி குடிக்கலாமான்னு கேட்டா, அப்படி குடிக்கிறான்னு யோசிக்கிறீங்க. இதை தொட்டியன்னு சொன்னா உங்களை அது விடாது. தொட்டுட்டின்னு வைங்க அதை உங்களை விடாது. ஏன்னா 2-3 பேர் சிரிக்கிறாங்க, நான் விடலன்னு நினைக்கிறேன். அதனால நான் எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த மனித நேயம் எங்க இருக்குதுன்னு சொன்னா நம்முடைய குடும்பத்துக்குள்ள இருக்குது, நம்முடைய பொண்டாட்டி பிள்ளைகள்ட்ட இருக்குது, நம்ம தாய் தாப்புன்ட்டு இருக்குது, தன்னுடைய பிள்ளைகள்ட்ட இருக்குது. இந்த பிள்ளைகள்லாம் நல்லா வாழணும்னு சொன்னா நம்மள்ட்ட இருக்கிற இந்த நோன்பு நேரத்துல உங்களுக்கு தெரியும், நீங்க 13 மணி நேரம் நம்ம நோன்பு பட்னியா இருக்கிறோம். 13 மணி நேரம் தண்ணி குடிக்கிற கிடையாது. காலையில தொடர்ந்து சிகரெட் குடிப்பானுவான், செயின் ஸ்மோக்கர் ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் குடிப்பானுவான். ஆனா இந்த 13 மணி நேரம் சிகரெட்டை அல்லாவுக்காக பயந்து விடுற இந்த மனிதர்கள் கரெக்டா நோன்பு துறக்கிற இடத்துல போய் இந்த சிகரெட்டை குடிக்க மனசு வருது. இதை கொஞ்சம் மாத்திக்கிறீங்க. இதுக்குதான் அல்லாஹ் இந்த நோன்பை உருவாக்கி இருக்கிறான். இந்த நோன்பை அனுப்பி இருக்கிறதுக்கு காரணம் இது போற ஒரு தீய பழக்கங்களை விடுவதுக்கு தான். இந்த 13 மணி நேரம் நம்ம சிகரெட் குடிக்காம இருக்கிறோம். அதே நோன்பு இல்லாத நாள் பகல்ல ஒரு பாக்கெட் குடிச்ச நமக்கு, ஆனா இந்த 13 மணி நேரம் ஒரு சிகரெட் கூட குடிக்காம நம்மளால இருக்க முடியுது. ஆனால் ஏன் நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிகரெட் ஞாபகம் வருது? இதுதான் கொஞ்சம் யோசிக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு இனி இந்த சிகரெட்டை மறக்கடிக்க முடியாது. இந்த நோன்புல எவன் ஒருத்தன் 30 நாள் இந்த சிகரெட்டை குடிக்கிறத அப்படியே நிப்பாட்டுறானோ, அதே மாதிரி எவன் இந்த தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டுறானோ, எவன் இந்த பான் பறக்கோ இல்ல வேற எந்த கெட்ட பழக்கமோ எந்த கஞ்சாவோ இதோ எது குடிக்கிறது எது சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த நோன்பு ஒரு மாண்பு. இந்த நோன்பு நேரத்துல இதை சரியான நேரத்துல அவன் யூஸ் பண்ணான்னு வைங்களேன்,
கண்டிப்பா இந்த ஒரு மாசத்துல அவனால அந்த இதை விட்டு வெளியாக முடியும். அந்த இடத்த விட்டு நவந்துட்டான்னு வச்சுக்கங்க, அடுத்து நீங்க 11 மாசம் உங்களுடைய நல்ல ஒரு மனிதனாக, உங்க வீட்டுக்கு உங்க நல்ல ஒரு புருஷனாக, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அப்பாவும், நம்முடைய தாய் தகப்பனுக்கு நல்ல ஒரு குழந்தையாகவும் நல்ல ஒரு பிள்ளையாகவும் நீங்க இருக்க சரியான சமயம் இந்த நோன்பு. நீங்க அதனால சொல்றேன், நீங்கள் யாரும் சீரட்டு பண்ணல, யாருமே தப்பு பண்ணாத மனிதர்களா இருந்தால் உங்களோட சுத்தி இருக்கிற உங்களுக்கு கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு நீங்க எத்தி வைங்க. நல்ல நேரம், இந்த நேரத்துல எத்தி வச்சீங்கன்னா இதோட வேற வேலை இல்லை. இந்த ஒரு மாசத்தை அவங்க இது பண்ணுங்க. நீங்க பார்க்கலாம், அந்த ஐயப்ப மலைக்கு போறவங்கலாம் இந்த குடிக்கிறவனுக்குலாம் தூக்கி மாலையை போட்டு விட்டு அனுப்புவாங்க. என்ன பண்ற, எப்படியாவது திருந்திட்டு வரட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுல திருந்தவனும் இருப்பான், திருந்தாலும் இருப்பான். யாராவது ஒரு பர்சன் 2% திருந்தா கூட அந்த ஐயப்ப மலை அந்த பெண்கள் நம்புறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு நோன்பு இது உண்மையான மார்க்கம், இது உண்மையான விஷயம், உண்மையான நல்ல விஷயங்கள் இந்த நோன்புல கிடைக்குது. நான் நிறைய இந்த என்ன சொல்றது, மருத்துவத்தை பத்தி நான் நிறைய மேடையில பேசிக்கிட்டு இதுக்கு முன்ன 5-6 இதுல நான் பேசினேன். ஏன்னா இதன் உடம்புல உள்ள இந்த 11 மாசமும் நம்ம சாப்பிட்ட 3 வேலையை மாத்தி 2 வேலையை சாப்பிடும் போது இந்த கொலஸ்ட்ரால்ல இருந்து உள்ள குளுக்கோஸ்ல இருந்து எல்லா நோய் மாற்றக்கூடிய தன்மை இந்த நோன்புக்கு இருக்குது. அதனாலதான் சொல்றேன், இந்த நோன்பை கரெக்டாக நீங்க கடைபிடிச்சு கரெக்டாக வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா அடுத்த 11 மாசம் உங்கள்ட்ட இருந்த பல சீக்குகள், பல நோய்கள் எல்லாம் உங்களை விட்டு போகக்கூடிய சான்ஸுகள் இருக்குது. இந்த சாராயங்கிறது பெரிய கொடுமையான ஒரு பயங்கரமான ஒரு சாராயம். எப்படி சொல்றது, ஆல்கஹால். அந்த ஆல்கஹால் உங்களுக்கு பார்க்கலாம். நீங்க இப்போ நம்ம ஒரு 15-20 வருஷத்துக்கு பேக்ல போனீங்கன்னு சொன்னா அது ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் ஒரு சாராய கடை இருக்கும். அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு என்ன சொன்னா 1 கிலோமீட்டருக்கு ஒரு சாராய கடை வந்துருச்சு. டெய்லி இந்த சாராயத்தை குடிக்கிறதுனால அதோடைய லிஸ்ட் படி, அதோடைய கணக்குப்படி, உலக சுகாதார கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஒரு 110 பேர் இறப்பதா சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுத்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 110 பேர் இறப்பதாக கணக்கு எடுத்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது மாசம் கணக்கு பண்ணி சொன்னா 110,000 ஒரு மணி நேரத்துக்கு 110 பேர் இறப்பதாகவும், அதை ஒரு மாசத்துக்கு 30,900 பேர் இறப்பதாகவும், ஒரு வருஷத்துக்கு 3,09,000 பேர் இறப்பதாகவும் சொல்லிவிட்டு இதுல கணக்கெடுத்து கொடுக்குறாங்க. அதனால நான் சொல்றேன், அது மட்டும் அல்ல, நம்முடைய காசு, நம்முடைய பணம் எல்லாமே அதுல அடிபட்டு போகுது. நீங்க பார்க்கலாம், ஒரு மனிதன் குடிக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா அந்த குடியை மறக்க முடியல. அந்த குடினால எவ்வளவு பிரச்சனை, வீட்டுல அடிப்படி சண்டை, நிம்மதி இல்ல. அந்த வீட்டுல எவ்வளவு அந்த பிள்ளைகள், அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுருக்க அந்த பிள்ளைகள் பார்த்து நீங்க சில பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா மந்தமா இருக்கு. அவன் ஸ்கூல்ல படிக்க போகும்போது அங்க பாத்தீங்கன்னா அங்க படிப்பு சரியா ஏறாது. சில நேரத்துல வரும்போது ஏன்னா அந்த பிள்ளை இப்படி வருதுன்னு சொன்னா ஏதாவது கூப்பிட்டு அந்த பிள்ளைகள் நீங்க கேட்டு பாருங்க, என் வீட்டுல போவே இஷ்டம் இல்ல, எனக்கு அங்க வீட்டுக்கு போவே விருப்பமே இல்ல. ஏமா என்னம்மா பிரச்சனை, எங்க அம்மா அப்பாவும் இங்க சண்டை போட்டுக்கிறாங்க, எங்க அப்பா குடிக்க பணம் கேட்கிறாரு, எங்க அம்மா கொடுக்க மாட்டேங்குது. இதுல பிரச்சனை பெருசாகி இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சண்டை நடந்து எப்பவும் நடக்கிறதுலாம் வீட்டுல எனக்கு நிம்மதியே இல்லை. நான் போறதுக்கு நான் வேற எங்கேயாவது போயிடலாம். இப்படிப்பட்ட இந்த பிள்ளைகள் தான் தற்கொலைக்கு முக்கியமா காரணமாக இருக்கிறது. இந்த சூசைட் போறதுக்கு காரணமே இந்த தண்ணி நம்முடைய ஒரு தகப்பன் குடிக்கிறதுனால தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்குது. ஏண்டா அதுல நீங்க பார்க்கலாம், நீங்க அந்த குடிக்கிறதுனால நீங்க இப்ப எப்படி சொல்ற, கவர்மெண்ட் ஒரு நேரத்துல ஒரு 15 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 கோடி தான் வருமானம் வந்தது. இன்னைக்கு அதே 15 வருஷம் 2005 கணக்கு பண்ணும்போது ஒரு 50 கோடி வியாபாரம் நடந்த, இன்னைக்கு 20 வருஷம் சென்று 2025 கணக்கு எடுக்கிறான் 50,000 கோடி இந்த சாராயம் விற்பதாக சொல்லி யோசிச்சு பாருங்க. எத்தனை 100 மடங்கு அதிகமாக சாராயம் விற்பனை அதிகமாயிடுச்சு. காரணம் இன்னைக்கு படம் தான் காரணம். படத்துல கதாநாயகன் குடிக்கிறா, எல்லாரும் குடிக்கிறத பார்த்து நம்மளுமே குடிப்பேன்னு சொல்லிட்டு இந்த படம் தான் கெடுத்து இன்னைக்கு நாசமான நிலைமைக்கு போனதுக்கு காரணம் இந்த குடி இன்னைக்கு ஸ்கூல் வரைக்கும். இன்னைக்கு எல்லாம் நம்ம எங்க போனாலும், ஒரு பார்க்கு போனோம், எங்க போனாலும் ஏதாவது ஒரு பார்ட்டி வைக்கிறாந்தால அந்த குடியை ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த குடி வேணும், குடிச்சு ஆக வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு வீட்டு வரைக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு என்ன சொல்றது, யூரோப்பு கண்ட்ரில, அமெரிக்கா கண்ட்ரில வீட்டும் இல்ல, பிரிட்ஜும் இல்ல. எந்த மாதிரி ஒரு சாராய அவங்கள வச்சிருப்பாங்களோ, அவங்களுடைய பிராந்தி பிஸ்கே எப்படி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள நம்முடைய ஊருக்குள்ள பூந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய சரியான
வளர்ப்பு இல்ல, சரியான நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்ல. நம்முடைய குழந்தை குட்டிகளை, நம்ம பிள்ளைகளை, நம்ம ஒய்ஃப், நம்ம மனைவிகளை விட்டுட்டு வந்து இங்க சம்பாரிச்சு அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்முடைய பொண்டாட்டி நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம காசு பணத்தை அனுப்பி வைக்கிறோம். காசு பணத்தை அனுப்பி வைக்கிறதோட முடியுது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏதாவது என்னைக்காவது நம்ம செக் பண்ணி பாக்குறோம்னா கிடையாது. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு சென்று நம்ம 2 மாசம் லீவ்ல போறோம். ஏன் பிரச்சனை, என்ன பிரச்சனை, அதனால நமக்கு நம்மளால 2 மாசம் அந்த நிம்மதியா இருக்க முடியாது. ஆனால் நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் அங்க போய் உட்காந்துட்டு நிம்மதியா இருக்கலாம்னு போனாக்க அதை கூட அப்ப 2 மாசம் இருந்துட்டு வந்துருவான். ஆனா இது அப்படியே ஒரு 10 வருஷம் சென்றுட்டு நீங்க போகும்போது தான் தெரியுது, நம்முடைய மனைவி ஆகிட்டா, நம்ம புள்ள இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் யோசிக்கிறோமே தவிர, ஐயோ நம்ம பிழைக்க வந்த இடத்துல நம்முடைய வாழ்வை நம்ம சரியாகுன்னு நினைச்சு வந்தோம், ஆனா நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பொண்டாட்டிகள் இப்படி வீணா போய் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறமா அழுத கதைகள் நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட கதைகள்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை இங்க வந்துட்டோம், நம்முடைய இளமையெல்லாம் இங்க கொண்டு விடுறோம், கல்யாணம் முடிக்காம நேரத்துல வர்றோம், அப்புறமே கல்யாணம் பண்றோம், நம்முடைய அது கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றோம், 2 வருஷம் 3 வருஷம் இப்படியே நம்முடைய இளமைகள் எல்லாம் இங்க விட்டுட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த இளமையை நம்ம வாழ வேண்டிய வயசுல அங்க நம்ம இருக்க முடியல. இங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்சு நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம வாழணும்னு நினைச்சு வர்றோம். ஆனா கடைசியா நம்ம இளமையை விட்டுட்டு முதுமையில காசை கொண்டுட்டு போனாலும் கூட அங்க நிம்மதியா இருக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கைய ஒரு லிமிட், ஒரு இது இருக்குது. எப்படியாவது நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரன்லாம் அவனு ஃபேமிலியோட இங்க சந்தோஷமா இருக்கிறானுவ. ஆனா நம்மளால இருக்க முடியல. ஏன், என்ன காரணம்? படிப்பு ஒரு காரணமா இருக்கலாம். அந்த படிப்பு இருந்தாலும் படிப்பு இல்லாதவனு ஃபேமிலியோட வர்றானுவ. அந்த ஃபேமிலியோட இங்க சந்தோஷமா இருக்கிறானுவ. ஆனா படிச்சவனுங்க நல்ல பெரிய பெரிய வேலையில நீங்க பார்க்கலாம், கேஓசி, கேஎன்பிசி, இதுல என்ன மாசம் 2000, 3000, 5000 வரைக்கும் சம்பாதிக்கிறான். நம்ம ஒரு 200 தினார் சம்பாதிக்க முடியல, நம்மளால ஒரு 300 தினார் சம்பாதிக்க முடியல. இதை வச்சு நம்மளால வாழ்க்கை நடத்த முடியல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன அல்லாஹ் நம்மளுக்கு என்ன தர்றானோ, கண்ண எழுதி இருக்கிறானா நடக்கும். ஆனா அது விதி அல்ல, விதிதான் விதி நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு இந்த கான்ட்ராக்ட் வேலையில தான் இருக்கணும், நம்ம இந்த கடையில தான் வேலை பார்க்கணும், நம்ம வீட்டுல தான் டிரைவரா இருக்கணும், நம்ம இந்த வேலை தான் சொல்லிட்டு நம்ம விதின்னு நினைச்சிட்டு இருந்தா அது உங்க தப்பு. விதி நம்ம தப்பு இல்லை, நம்ம தலையில இருந்த விதி உண்மையா இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியறது கிடையாது. அந்த விதின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு கொடுத்த அறிவை நீங்க இழந்துட்டீங்கன்னு சொன்னா, விதிதான் நமக்கு இதுதான் நம்ம கடைசி வரைக்கும் சொல்லிட்டு, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச என்னோட டிரைவரா வேலை பார்த்தவனா இன்ன வரைக்கும் டிரைவரா வேலை பார்த்துட்டு சபாயில இருக்கிறானோ நான் பார்த்திருக்கிறேன். அவ்வளவு வேதனையா இருக்கும். என்ன வரமாட்டேன்னா என்ன சரி ஒன்னு மாதிரி எனக்கு தைரியம் இல்ல, வெளியே வந்தா நீ பட்ட கஷ்டம் மாதிரி என்ன நிலைமை வச்சுன்னா நான் அப்படியே என் குடும்பம் என்ன ஏதாவது சந்தில போயிருன்னு சொன்னா நான் கிடைக்கிற காசு போதுன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கானோ. அவனு உள்ள இன்னை வரைக்கும் ஒண்ணுமே உழைச்சி ஒரு வீடோ ஒரு இதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வரல. இதே என் கம்பெனில ஒரு லேபரா வந்தவன் இன்னைக்கு அவனுக்கு சம்பளம்னா ஏற்றி இன்னைக்கு இருந்தாங்க, வீடு கட்டுறான், குடும்பம் பொண்டாட்டி எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாப்ல. அப்படி என்கிட்ட யாராவது வேலை செய்யணுமா, போய் வெளியில போய் வேலை பார்க்கணுமா, நல்லா சம்பாதிக்கணுமா, வா ரிலீஸ் தரேன், போய் நல்லா சம்பாரி, நான் உன்னுடைய கடை என்ன கடை வைக்கணுமா எல்லாம் செஞ்சு தரேன். அப்படிப்பட்ட ஒரு ஓனர்கள் இருக்கிறான். சில ஓனர்களை இவனை விடக்கூடாது, இவன் நமக்கு அடிமையை கிடைச்சிட்டா இந்த அடிமையை வச்சுதான் நம்ம வேலையை வாங்கி நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடிய இருக்கிறான். அந்த அப்படிப்பட்ட ஓனர்கள் இருக்கிறான். இந்த மாதிரி நேரத்துல மனித நேயம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியல. மனித நேயம் வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு இருக்குது. மனித நேயம் கெட்டு போய் கிடக்குது. மனித நேயம் நம்மள்ட்ட இல்ல. மனித நேயம் ஒவ்வொரு மனிதனும் நம்மளுடைய யாருக்காவது உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். ஆனா உதவி செய்யறது குறைஞ்சு போயிடுச்சு. நம்ம என்ன சொல்றது, சுயநலம் தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்குது. இன்னைக்கு 50 அசோசியேஷனுக்கு மேல தமிழ் அசோசியேஷன் இருக்குது. ஆனா நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த மக்கள் சேவை இருக்கட்டும், வெளிநாடு வாழ்க்கை, நீங்க இருக்கிற இந்த அறந்தைக தனி மனுஷனா இருந்துட்டு இவரு நிறைய செஞ்சிருக்கிறாரு. எனக்கு தெரியும், ஏன்னா அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. அவ்வளவு நல்ல 700-800 தான் சம்பளத்தில் இருக்கும்போது அள்ளி இறைச்சாரு. ஒரு இது விட மாட்டாரு. எல்லா அசோசியேஷனுக்கும் பணத்தை கொடுத்தாரு. ஆனா நான் அப்ப கூப்பிட்டு அவரை நான் அவருக்கு முன்ன பார்த்ததுல இடையில கூப்பிட்டு பார்த்தேன், உங்களுடைய சம்பளம் எவ்வளவு, என்னோட போட்டி போட்டு கொடுக்குறீங்களா, எனக்கு கிடைக்கிற வருமானம் உங்களுக்கு வருதானுமா. அப்புறம் அவர் சொல்லும் போதுதான் நினைச்சேன், அப்ப என்னுடைய வருமானம் இப்படி ஆனா எனக்கு அது இஷ்டமா இருக்கு, எனக்கு பணம் கொடுக்கணும், எனக்கு ஆசையா இருக்குது, அதனால நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், கொடுப்பா வானங்கள, அல்லாஹ் உனக்கு இருதயத்தை கொடுத்துக்கிறான், நல்ல ஒரு இதயத்தை கொடுத்துருக்கான், நீ கொடுக்கக்கூடிய சான்ஸ் உனக்கு அல்லாஹ் தந்திருக்கான், ஆனா கொடு நான் வானாங்கல. அந்த 700 தினார்ல ஒரு லிமிட் வச்சுக்க, ஒரு 20% கொடு, ஒரு 10% கொடு, பாக்கிய நீ சேவ் பண்ணு. நாளைக்கு உனக்கு தேவைப்படும், உன்னுடைய பிள்ளைகள் படிக்க வைக்கணும், உன்னுடைய குடும்பம் பெருசாகிட்டு இருக்கு, நாளைக்கு வேணும்னு சொல்ல போற. அப்பதான் யோசனை பண்ணாரு. இது மாதிரி யாருமே கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்கார் யாருமே சொல்லல, அதனால எனக்கு இப்ப நீ தான் கிடைச்சி எனக்கு இந்த மாதிரி சொல்ல முடியும். அதே மாதிரி நல்ல ஃப்ரெண்டுகள்லாம் நம்ம கையில இருக்கணும். நம்ம எந்த ஃப்ரெண்டுகள் நல்ல நண்பர்கள் நம்ம கூட இருந்தா
கண்டிப்பா நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நாமும் நல்லா இருப்போம். அதனால உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு சொன்னா, ஒரு கடைசி வரைக்கும் நான் சொல்றேன், நல்ல நண்பர்களை சேர்த்துக்கிறீங்க, நல்ல மனிதர்களோட வாழ பழகிக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் இது போல ஒரு நல்ல நல்ல கூட்டத்துல கலந்துக்கிறீங்க. நல்ல நல்ல விஷயங்கள் இந்த சேக்கலடி பேச்சை விட்டு என்ன நிறைய பேசலாம். அவருடைய பேச்சு கேட்டு தான் நான் மாறினேன். நிறைய விஷயம் அவர்கிட்ட ஏன்னா ஊர்ல நான் எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் இவரை கூப்பிடுவேன். அந்த மாதிரி பேசுவாரு, குரல் அப்படியே அழகா இருப்பார், நல்லா பேசுவாரு. நீங்க எல்லாம் இப்ப லேட்டா வந்திருக்கிறீங்க, நாங்க இவ்வளவு நேரம் எதிர்பார்த்தோம். இவருடைய பேச்சு அருமையான பேச்சு. அதனால சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து மீட்டிங்ல பேசுவாங்க, முடிஞ்சா போய் கேளுங்க. இன்னும் நான் டைம் முடிஞ்சு போச்சு, ஏன்னா இதுக்கு மேல பேசுறதுக்கு சரி வராது. ஏன்னா சாப்பாடு ரெடி ஆயிரும், நம்மள இது பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை இத்துடன் முடித்துக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.